2 நாட்களுக்கு முன்பு அசோகன் சொல்லிவிட்டு சென்ற அந்த அழகான பெண்ணை பார்த்தான் ஆதன். அவளின் பெயர் பருள் என்பதையும் அப்போதுதான் ஆதன் அறிந்து கொண்டான். எங்கிருந்தோ வந்த அந்த உயரமான மனிதன் அந்த பெண்ணிடம் ஏதோ சில்மிஷம் செய்வது போல ஆதனுக்கு தெரிந்தது. எந்தவித தீவிர யோசனையும் இன்றி அந்த பெண்ணுக்கு உதவி செய்ய முடிவு செய்தான் ஆதன். மறுபடியும் எதுக்காக இங்க வர்ற? உனக்கு ஒரு வாட்டி சொன்னா புரியாதா? வேட்டையா என்று பருள் அந்த உயரமான மனிதனிடம் கேட்டார். அதை வைத்து அந்த உயரமான மனிதனின் பெயர் வேட்டையன் என புரிந்து கொண்டான் ஆதன். உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியல. உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்றேன். அதனாலதான் மனசு கேட்காம இங்க ஓடி வந்துட்டேன் என்று மிகவும் பணிந்த குரலில் பேசினான் வேட்டையன். ஆதனுக்கு இது அதிர்ச்சியாக இருந்தது. ஏதாவது பிரச்சனை பண்ணுவான் என்று ஆதன் எதிர்பார்த்தான். ஆனால் நேர் எதிராக மிகவும் பணிந்த குரலில் பேசினான் வேட்டையன். எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை கிடையாது. இனிமே தயவு செஞ்சு இங்க வந்து நிக்காத. எனக்கு நிறைய வேலை இருக்கு என்று பருள் மிகவும் கடிந்த குரலில் வேட்டையனை கத்தினாள். அவள் அப்படி கத்திய பிறகும் வேட்டையன் ஏதோ பேச முற்பட்டான். ஆனால் அவள் அதை கண்டுகொள்ளாமல் தன் அறைக்குள் சென்று கதவை மூடிக்கொண்டாள். அவள் அப்படி செய்ததும் இவ்வளவு நேரம் அப்பாவை போல் இருந்த முகம் நெருப்பு குழம்பு போல கொதித்து எழுந்தது. இவ்வளவு நேரம் இருந்த அந்த அப்பாவி முகம் போலி என்று ஆதன் உணர்ந்தான். ஓடி போ, இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காச்சும் ஒரு நாள் நீ என் வழிக்கு வந்துதான் ஆகணும். அன்னைக்கு பாத்துக்கிறேன் உன்ன என்று பற்களை கடித்துக் கொண்டு கூச்சலிட்டான் வேட்டையன். அந்த பெண்ணை பார்த்த பிறகு அவன் தேடி வந்த புத்துணர்ச்சி தனக்கு கிடைத்து விட்டது என்று ஆதன் உணர்ந்தான். அதனால் மீண்டும் தன் அறைக்கே சென்று பயிற்சிகளை தொடர முடிவு செய்தான் ஆதன். ஆனால் சரியாக ஆதன் தன் கதவை திறந்து உள்ளே போகும்போது மீண்டும் கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தாள் பருள். ஆதன் அழகிய அவளது கண்களை பார்த்து உறைந்து நின்றான். இங்கு நடந்தது நீ பாத்தியா என்று சற்று லேசாக கடிந்த குரலில் முறைத்தபடியே கேட்டாள் பருள். என்ன? எனக்கு எதுவும் தெரியாது, நான் எதுவும் பார்க்கல என்று சொல்லி பிரச்சனையை தவிர்க்க பார்த்தான் ஆதன். உங்களை மாதிரி ஆம்பளைங்களுக்கு பொய் சொல்றதை தவிர வேற எதுவுமே தெரியாதா? இவ்வளவு நேரம் இங்க என்ன நடந்துச்சுன்னு எல்லாத்தையும் நீ பார்த்தத நான் பார்த்தேன் என்று கடிந்த குரலில் மிரட்டிவிட்டு மீண்டும் அந்த கதவை கோபத்துடன் சாத்தினாள் பருள். ஆதன் ஒன்றும் புரியாமல் சில நொடிகளுக்கு உறைந்து நின்றபடி மூடிய கதவை பார்த்தான். அசோகன் நான் சொன்ன மாதிரி இவ ரொம்ப அழகா இருந்தாலும் இவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். என்ன பண்றது, அழகு இருக்க இடத்துல தானே ஆபத்து இருக்கு, முள்ளு இருக்க ரோஜா பூ மாதிரி என்று தனக்குத்தானே முணுமுணுத்துக் கொண்டான் ஆதன். கதவை மூடிவிட்டு சென்ற பருள் மீண்டும் கதவை திறந்து கொண்டு வெளியே வந்து இப்ப என்ன சொன்ன என்று முறைத்தபடி ஆதனை கேட்டாள். ஆதன் அவ்வளவு மெதுவான ஓசையில் முணுமுணுத்த வார்த்தைகள் கூட அவளுக்கு அந்த கதவை தாண்டியும் எப்படி கேட்டது என்று ஆதன் வியந்தான். இல்ல, நான் எதுவும் சொல்லல என்று சொல்லிவிட்டு அறைக்குள் சென்று கதவை சாத்திக் கொண்டான் ஆதன். அவ்வளவு அழகான ஒரு பெண்ணை இதற்கு முன் பார்த்ததில்லை என்பதால் ஆதனால் அந்த இனம் புரியாத தருணங்களை சமாளிக்க முடியாமல் மூச்சு திணறியது. இருப்பினும் தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொண்டு மீண்டும் பயிற்சி செய்ய ஆயத்தமானான். அவன் சோதனை செய்த 2 வகைகளில் 2வது வகையின் சூத்திரத்தை மட்டும்தான் ஆதன் கண்டுபிடித்திருந்தான். அது எவ்வாறு செய்ய வேண்டும் என்ற வழிமுறைகள் ஆதனுக்கு புரிந்திருந்தது. அதை எளிதில் கையாள இன்னும் பயிற்சி தேவைப்பட்டது. அதனால் அந்த பயிற்சிகளை செய்ய முற்பட்டான் ஆதன். 2வது வகையை சரிவர பயின்று தேர்ச்சி பெற்ற பிறகு அந்த புத்தகத்தில் போட்டிருந்த 3வது முறையை பயிற்சி செய்ய ஆரம்பித்தான் ஆதன். கிட்டத்தட்ட 5 நாட்கள் ஆதன் தன் அறையை விட்டு வெளியே வராமல் பயிற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தான். அவன் முதலில் செய்த வகையை காட்டிலும் 2வது வகை மிகவும் ஆபத்துகள் நிறைந்தது என்பதால் 3வது முறை அதைவிட கஷ்டமாகத்தான் இருக்கும் என்ற எதிர்பார்ப்பில் மிகுந்த கவனத்துடன் ஆதன் பயிற்சிகளை செய்து கொண்டிருந்தான். எந்தவித கவனக்குறைவாலும் எந்தவித பிரச்சனைகளும் நேர்ந்து விடாமல் இருக்க நிதானத்தை அதிதீவிரமாக கடைபிடித்தான். இந்த 5 நாட்களும் வேட்டையன் பருளின் அறைக்கு முன் வந்து அவளிடம் திட்டு வாங்கிவிட்டு கோபத்துடன் வெளியேறுவதை அறைக்குள் இருந்து கொண்டே ஆதனால் கேட்க முடிந்தது. 5 நாட்கள் விடாமுயற்சி ஆதனை ஏமாற்றவில்லை. அவன் நினைத்தபடி அந்த தற்காப்பு கலையை அவன் வசதிக்கேற்ப வடிவமைத்து முடித்தான். அந்த வெற்றியின் கொண்டாட்டத்தை ஒரு சாதாரண புன்னகையுடன் முடித்துக் கொண்டான். ஆனால் அந்த புன்னகையில் தன் மீது தானே வைத்திருந்த நம்பிக்கை வீண் போகவில்லை என்ற மிகப்பெரிய பெருமிதம் ஒளிந்திருந்தது. வெற்றிகரமாக 3வது வகையில் அவன் செய்தெடுத்த அந்த சுழலை சுவற்றின் மீது பாய்ச்சினான் ஆதன். சுவர் நிலை குலைந்து சுக்கு நூறாக வெடித்து சிதறியது. ஆதன் இதை எதிர்பார்க்கவே இல்லை. வெடித்து சிதறிய சுவற்றால் அந்த இடமே தூசியும் புகையுமாக சூழ்ந்திருந்தது.
கைகளால் தூசிகளை தள்ளிவிட்டு பார்க்கும்போது அடுத்த அறையின் அழகிய தோற்றம் ஆதனின் கண்களுக்கு தென்பட்டது. இதை ஆதன் முற்றிலும் எதிர்பார்க்கவே இல்லை. உடைப்பட்டது பருளின் குளியல் அறை சுவர். சரியாக அப்போதுதான் அவள் குளிக்க அங்கு சென்றிருந்தாள். அப்படிப்பட்ட ஒரு தருணத்தை எதிர்கொள்ளும் போது எந்த ஆண்மகனாலும் வெட்கப்படாமல் இருக்க முடியாது. ஆதனும் அதற்கு விதிவிலக்கு இல்லை. கைகளை வைத்து முகத்தை மூடிக்கொண்டு வெட்கப்பட்டான். அப்படியிருந்தும் விரல்களின் வழியே அந்த அழகான காட்சியை ஓரக்கண்ணால் ரசித்துக் கொண்டிருந்தார். ஒரு சில வினாடிகளுக்கு பருளுக்கு ஒன்றுமே புரியவில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக சுயநினைவுக்கு வந்த அவளின் முகம் சிவந்து போனது. அவள் கோபப்படுவதை புரிந்து கொண்ட ஆதன் வெட்கத்தை புதைத்துவிட்டு குற்ற உணர்ச்சியுடன் தலை குனிந்தான். அன்னைக்கு வெளியே பார்த்ததெல்லாம் போதாதா? இன்னும் பாக்குறதுக்கு குறுக்க இருந்த சுவத்தையே உடைச்சிட்டியா என்று கடுகடுத்த குரலில் ஆதனை திட்டினாள் பருள். ஆதன் என்ன சொல்வதென்று தெரியாமல் திரும்பிக் கொண்டார். எதுவும் சொல்லாம திரும்பிக்கிட்டா என்ன அர்த்தம் என்று மேலும் ஆதனை அவள் கத்த, நடந்ததை எடுத்து கூற திரும்பினான் ஆதன். ஆனால் அந்த இடத்தில் ஆதனுக்கு ஒரு அதிர்ச்சி காத்துக் கொண்டிருந்தது. பருள் ஒரு 9ஆம் நிலை பாடி ரீஃபைனிங் உடைய பெண்மணி என்பதை ஆதன் அப்போதுதான் உணர்ந்தார். எப்படி இது சாத்தியம் என்று ஒரு சில வினாடிகளுக்கு ஸ்தம்பித்து போனான் ஆதன். அழகில் மட்டுமல்ல, பலத்திலும் மைதிலியை விட சிறந்து விளங்கும் ஒரு பெண் இருக்கிறாள் என்று ஆதனால் நம்ப முடியவில்லை. இவளுடன் சண்டை போடுவது சாதாரண காரியமாக இருக்காது என்பதையும் உணர்ந்தான். ஆதன் பிரமித்துக் கொண்டிருந்த அதே நேரத்தில் அவன் முகத்தில் ஒரு குத்தை பரிசாக கொடுத்து ஆதனை தன் கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வந்தாள் பருள். ஒரு 9ஆம் நிலை வீராங்கனை அவ்வளவு வேகமாக செயல்பட்டு தன்னை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு போவதை பார்த்து பிரமித்து போனான் ஆதன். அவன் தலையில் நட்சத்திரங்கள் சுற்றியது. அவனது வயிற்றில் பட்டாம்பூச்சிகள் பறந்தன. அந்த அழகான போதையில் இருந்து விடுவித்துக் கொண்டு சுயநினைவுக்கு வந்தான் ஆதன். ஆதன் பயப்படாமல் ஜன்னலில் இருந்து எகிரி குதித்து தப்பித்து காற்றிற்குள் ஓடினான். பருளும் அவனை விடாது துரத்தி கொண்டு சென்றாள். அழகான ஒரு ஆற்றங்கரையில் ஆதனை மடக்கி பிடித்து தாக்கினாள் பருள். எங்க தப்பிக்க பாக்குற? நீ எவ்வளவு தூரம் ஓடினாலும் என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது என்றாள் பருள். அவளிடம் பிடிபட்டதை நினைத்து ஆதன் கவலைப்படவில்லை. அதற்கு மாறாக வானத்தை பார்த்து புன்னகை செய்தான் ஆதன். இப்படி ஒரு பெண்ணை தன் வாழ்நாளில் சந்திப்பான் என்று ஆதன் தன் கனவிலும் எதிர்பார்க்கவில்லை. என்னடா இழிக்கிற? நீ என்ன முயற்சி செஞ்சாலும் உன்னால இந்த இடத்தை விட்டு தப்பிக்க முடியாது. தப்பிச் செல்லான் மட்டும் பகல் கனவு காணாத என்றாள் பருள். வேட்டையன் தினமும் வந்து தொல்லை செய்து கொண்டிருப்பதில் ஏற்கனவே மிகவும் கோபத்துடன் இருந்த பருளிடம் ஆதன் பலிகிடாவாக வந்து சிக்கிக் கொண்டார். என்ன மன்னிச்சிடு, நான் அறையில பயிற்சி செஞ்சிட்டு இருந்தேன். நான் செஞ்ச பயிற்சி ரொம்ப பயங்கரமான பயிற்சிங்கிறதுனால இப்படி ஆயிருச்சு. இது முழுக்க முழுக்க தெரியாம நடந்த ஒரு விபத்து தான். நான் எதையும் வேணும்னு பண்ணல என்று தன் மன்னிப்பை பதிவு செய்தான் ஆதன். தெளிவாக எடுத்துச் சொன்னால் பருள் புரிந்து கொள்வாள் என்று நினைத்தான். ஆனால் கடும் கோபத்துடன் இருந்தவள் ஆதனை பலிகிடாவாக உபயோகிக்க பருள் முடிவு செய்து விட்டாள் என்று ஆதனுக்கு அப்போது வரை தெரியாது. ஓ இஷ்டத்துக்கு நீ எங்க வேணாலும் பயிற்சி பண்ணுவ, எதை வேணாலும் உடைப்ப, யார் குளிக்கிறத வேணாலும் எட்டி பாப்ப, அதுக்கப்புறம் எல்லாமே தெரியாம பண்ணிட்ட, மன்னிச்சிடுங்கன்னு சொன்னா நான் அப்படியே எல்லாத்தையும் ஏத்துக்கணும், அப்படிதானே என்று பருள் கேட்டாள். ஆதன் செய்த காரியத்திற்கு அவனை உண்டு இல்லை என்று ஒரு கை பார்க்காமல் விடப்போவதில்லை என்று முடிவோடுதான் இருந்தால் பருள். என்ன வேற என்ன பண்ண சொல்ற? நிஜமாவே நான் எதையும் பிளான் பண்ணிலாம் பண்ணல. எல்லாமே எதேச்சியா நடந்த ஒரு விபத்து தான். எதையும் நான் வேணும்னு பண்ணல என்று மீண்டும் சொன்னதையே சொன்னான் ஆதன். எந்த சண்டையும் போடுவதற்கு ஆதனுக்கு விருப்பம் இல்லை. அதுவும் அவ்வளவு அழகான ஒரு பெண்ணுடன் சண்டை போடுவதில் துளியும் ஆதனுக்கு விருப்பம் இல்லை. உனக்கெல்லாம் வெக்கமாவே இல்லையா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு இவ்வளவு தைரியமா எந்த தப்புமே பண்ணாத மாதிரி பேசிட்டு இருக்க? மனுஷனா பிறந்தா வெக்கம், மானம், சூடு சொர்ணெல்லாம் இருக்கணும். நீ என்ன மனுஷனா இல்ல மாடா என்று சரமாரியாக ஆதனை கத்தினாள் பருள். பருள் அவ்வாறு பேசுவது ஆதனை வியப்பில் ஆழ்த்தியது. தெரியாமல் நடந்த தவறுக்கு ஏன் பருள் தன்னை இவ்வளவு தூரம் தாழ்த்தி பேசுகிறாள் என்று ஆதனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இருப்பினும் பேசி புரிய வைக்க ஆதன் முயற்சி செய்தான். இதோ பாரு, தப்பு என் மேலதான். அதுக்கு நான் என்னோட மன்னிப்பு உன்கிட்ட சொல்லிட்டேன். இதுக்கு மேல நான் உன் காலெல்லாம் விழுந்து கெஞ்ச முடியாது என்று திமிராக பேசினான் ஆதன். ஒண்ணுமே இல்லாத பையன்லாம் என் முன்னாடி எகத்தானமா பேசுற அளவுக்கு ஆயிப்போச்சு. என் கூடயே சண்டைக்கு வர்ற அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்கா என்று பருளும் திமிராக பேசினாள். பருள் அவ்வாறு திமிராக பேசியது ஆதனின் ஈகோவை பதம் பார்த்தது. ஓ, என்ன பார்த்தா உனக்கு அவ்வளவு இலக்காரமா தெரியுதா என்று ஆதன் கேட்க, நான் சும்மா வாய்ஸ் ஆஃப் டால் விடுற பொண்ணு கிடையாது.
என்று திமிரான முகத்துடன் ஆதனை முறைத்து பார்த்தபடி சொன்னால் பருள். ஒரு 9ஆம் நிலை வீராங்கனையிடமிருந்து இப்படிப்பட்ட திமிரான நடத்தையை கண்டு ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை என்று உணர்ந்திருந்தான் ஆதன். அவன் வாழ்க்கையில் இதே போன்ற திமிருடன் துணிச்சலுடன் பல காரியங்களில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளும் பல பெண்களை பார்த்திருக்கிறான் ஆதன். அதுவும் பருள் போன்று ஒரு அழகான பெண்ணிடம் அவ்வளவு அதிகமான திமிர் இருப்பது இயல்பான விஷயம் என்று நினைத்தார். பருளை பார்த்து ஏளன புன்னகை செய்தான் ஆதன். கண்ணமைக்கும் நொடியில் பருள் தன்னுடைய வாளை எடுத்து ஆதனின் கண்ணெதிரில் நீட்டினான். ஒரு சில நொடிகளுக்கு ஆதன் ஸ்தம்பித்து போனான். பருள் அவ்வளவு அழகாக வாள் வீசுவாள் என்று ஆதன் எதிர்பார்க்கவே இல்லை. எதிர்பாராத நேரத்தில் ஆதனை தாக்கினால் பருள். வாங்கிய அடியில் 2 மீட்டர் தள்ளி போய் விழுந்தான் ஆதன். ஆதன் இதற்கு முன் எதிர்கொண்ட தாக்குதல்களில் இருந்து மிகவும் மேம்பட்ட மாறுபட்ட தாக்குதலாக அது இருந்தது. ஒரு 9ஆம் நிலை வீராங்கனையின் தாக்குதல் எவ்வளவு கடுமையாக இருக்கும் என்பதை அப்போதுதான் ஆதன் உணர்ந்திருந்தான். இதற்கு முன் அவன் சந்தித்த எதிரிகளிடம் அவன் போட்ட சண்டைகளில் உபயோகித்த தாக்குதல் முறைகள் பருளிடம் செல்லுபடி ஆகாது என்பதை நன்கு புரிந்து கொண்டான் ஆதன். என்ன செய்வதென்று ஆதனுக்கு புரியவில்லை. அவன் அவ்வளவு வியந்து பார்த்த ஒரு அழகிய பெண்மணி அவனை எதிர்த்து சண்டை போடுகிறாள். அதுவும் அவள் ஒரு சாதாரண பெண்மணி கிடையாது. அவள் ஒரு 9ஆம் நிலை பாடி ரீஃபைனிங் கொண்ட மாபெரும் வீராங்கனை. இவ்வளவு சீக்கிரம் இருவருக்கும் மத்தியில் இப்படி ஒரு மோதல் உண்டாகும் என்று ஆதன் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த சூழ்நிலையிலிருந்து தப்பிக்க ஆதனுக்கு ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருந்தது. ஆனால் அந்த வழியும் அவனுக்கு கை கொடுக்குமா என்று சந்தேகமாகத்தான் இருந்தது. அவன் இதுவரை யாரையும் தாக்க உபயோகிக்காத அவன் புதிதாக கற்றுத் தேர்ந்த மலை சுழல் தாக்குதல் கலையின் 3 வகைகளையும் உபயோகிக்க முடிவு செய்தான். அதை கையாள்வது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. அதுவும் ஒரு 9ஆம் நிலை வீராங்கனைக்கு எதிராக சண்டை போடும் போது நொடியில் அந்த சுழலை உருவாக்கும் திறனை பெற்றிருந்தால் மட்டும்தான் ஒரு உபயோகமான தாக்குதல் கலையாக அது இருக்கும். ஏனென்றால் பொறுத்திருந்து தாக்குதலை எதிர்கொள்ளும் அளவிற்கு முட்டாளாக ஒரு 9ஆம் நிலை வீராங்கனை இருப்பதற்கு சாத்தியமே இல்லை. அந்த சுழலை ஆதன் உருவாக்கி கொண்டிருக்கும் போதே அவளிடமிருந்து ஒரு பெரிய தாக்குதல் வந்தால் ஆதனின் கதை முடிந்துவிடும். ஆனால் இந்த தாக்குதல் கலையை ஒரு சில நிமிடங்களுக்கு முன்புதான் ஆதன் முழுமையாக கற்றுத் தேர்ந்தான். அப்படி இருக்கும் பட்சத்தில் அதை உபயோகிப்பது தனக்கு கை கொடுக்குமா என்று சந்தேகமாக இருந்தது ஆதனுக்கு. இருப்பினும் இதை தவிர வேறு வழியில்லை என்னும் ஒரு நிலை ஏற்பட்டதால் மலை சுழல் தாக்குதல் கலையை உபயோகிக்க மனம் ஒத்துப்போனான் ஆதன். ஆதன் எடுத்திருக்கும் இந்த முயற்சியில் வெற்றி பெறுவானா? ஒரு 6ஆம் நிலை வீரனிடமிருந்து மலை சுழல் தாக்குதல் கலையை பார்த்தால் பருள் என்ன ரியாக்ஷன் கொடுப்பார்? இருவருக்கும் சண்டை வேண்டாம் என்று சமாதானமாக போவார்களா? தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் பாக்கெட் எஃப்எம்-உடன். பயிற்சியின் முடிவில் 3வது வகை மலை சுழலை வெற்றிகரமாக உருவாக்கினான் ஆதன். ஆனால் அறைக்குள் அவன் அதை பரிசோதித்து பார்த்ததால் சுவர் உடைந்து பக்கத்து அறையில் இருந்த பருளின் குளியல் அறை ஆதன் கண்களுக்கு தெரிந்தது. சரியாக அப்போதுதான் பருளும் குளிக்க சென்றிருந்தாள். கோபப்பட்டு ஆதனுடன் சண்டைக்கு வந்தாள். 9ஆம் நிலை பாடி ரீஃபைனிங் கொண்ட பருளை சமாளிக்க வேண்டுமென்றால் அதற்கு ஒரே வழி அவன் புதிதாக கற்றுத் தேர்ந்திருந்த மலை சுழல் தாக்குதல் கலையை உபயோகிக்க வேண்டும். அதை பயன்படுத்தும் முடிவுக்கு வந்தான் ஆதன். ஆனால் ஆதன் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே மற்றொரு தாக்குதலை தொடுத்தால் பருள். எதிர்பாராத விதமாக வந்த அந்த தாக்குதலில் இருந்து அதிர்ஷ்டவசமாக தப்பித்தான் ஆதன். சரியான குரங்கா இருப்பான் போல, ஏன் தாக்குதலில் இருந்து இவ்வளவு ஈஸியா தப்பிச்சிட்ட என்று திமிரான பாணியில் சிரித்த வண்ணம் சொன்னால் பருள். புலி பதுங்குதுன்னா பாய போகுதுன்னு அர்த்தம். நான் உன் இடத்துல இருந்திருந்தா இப்படி கேர்லெஸ்ஸா சிரிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டேன் என்று கடிந்த குரலில் திமிராய் சொன்னான் ஆதன். தன் பலத்தை அறிந்த பிறகும் தன்னிடம் இவ்வளவு திமிராக பேசும் ஆதனை பார்த்து வியந்தாள் பருள். திடீரென்று தன் வாளை உயர தூக்கி எறிந்தாள் பருள். ஏன் அவ்வாறு அவள் தூக்கி எறிந்தாள் என்று ஆதன் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஒரு சில வினாடிகளுக்கு அவள் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தாள். திடீரென்று அவள் இடுப்பில் வைத்திருந்த ஒரு துணியை எடுத்து வீசினாள் பருள். அதிலிருந்து பல சிறிய வாள்கள் வானில் சிதற மேலே தூக்கி எறிந்த அவளது வாள் மீண்டும் அவள் கைகளுக்கு வரும்போது அதை வைத்து ஒரு சிறிய சுருளை உருவாக்கி வீசினாள் பருள். அவள் வீசிய அடுத்த கணமே அந்த சிறிய வாள்கள் அனைத்தும் ஆதனை நோக்கி சீறிக்கொண்டு வந்தது. இதை ஆதன் முற்றிலும் எதிர்பார்க்கவே இல்லை. அதிலிருந்து தப்பிக்க மிகவும் கஷ்டப்பட்டான்.
அந்த வாளில் ஏதேனும் ஒரு வாள் ஆதனின் மீது பட்டிருந்தால் அவன் நரம்பு மண்டலமே செயலிழந்திருக்கும். அதன் பின் அவன் எழுந்திருக்க கூட முடியாமல் ஆகியிருக்கும். ஏனென்றால் தோலை கிழித்து நரம்புகளை வெட்டும் அளவுக்கு வேகத்துடன் அந்த வாள்கள் அவனை நோக்கி பாய்ந்து கொண்டிருந்தன. அதிலிருந்து அவன் தப்பிப்பான் என்று அவனே நினைக்கவில்லை. ஆனால் அதிர்ஷ்டவசமாக நூலிழையில் உயிர் பிழைத்தான் ஆதன். இவ்வளவு கொடூரமான, பயங்கரமான, அதே சமயம் மிகவும் நுணுக்கமான ஒரு தாக்குதல் கலையை அவ்வளவு அசால்ட்டாக பருள் கையாண்ட விதத்தை கண்டு ஆச்சரியத்தின் ஆழத்திற்கே சென்றான் ஆதன். அவளின் தாக்குதலை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் வரை தன்னால் தன் மலை சுழல் தாக்குதல் கலையை உபயோகிக்க முடியாது என்று ஆதனுக்கு புரிந்தது. அவளை ஒரு சில நிமிடங்களுக்கு திசை திருப்பினால் மட்டும்தான் அவனால் அந்த தாக்குதல் கலையை வெளிக்கொண்டு வர முடியும் என்ற நிலையில் ஒரு திட்டத்தை வகுத்தான் ஆதன். அவளை திசை திருப்ப ஆதன் தன் உடலை சுற்றி பச்சை திரவ வாயுவை வெளிக்கொண்டு வந்தான். ஆதனால் அந்த பச்சை திரவ வாயுவை அவ்வளவு எளிதாக கையாள முடியும் என்று பருள் எதிர்பார்க்கவில்லை. நான் உன்னை ரொம்ப குறைச்சி எடை போட்டுட்டேன், சும்மா சொல்லக்கூடாது. நான் நினைச்சளவு நீ மோசம் கிடையாது, ஓரளவு வித்த தெரிஞ்சவனா தான் இருக்க என்று பருள் சொன்னாள். அதை கேட்டு எந்த ரியாக்ஷனும் கொடுக்காமல் முறைத்து பார்த்தபடி அவளை எதிர்த்து நின்றான் ஆதன். இருந்தாலும் நீ என் எதிர்த்து நிற்க கூடாது என்று சொல்லியபடி தன்னுடைய வாளில் அவளது உயிர் சக்தியின் தாக்கத்தை செலுத்தி வாளை மேலும் வலிமைப்படுத்தினாள் பருள். அப்போது அந்த வாளை வைத்து ஒரு மரத்தையே சில நொடிகளில் சுக்குநூறாக ஆக்கிவிடலாம். அதை பார்த்த ஆதன் சிலிர்த்து போனார். தன் உடலிலிருந்து பச்சை திரவ வாயு வெளிக்கொண்டு வந்து சண்டை போடுவதற்கே எவ்வளவு பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டியிருந்தது. அப்படி இருக்கையில் இவ்வளவு சுலபமாக உயிர் சக்தியை வெளிக்கொண்டு வந்து அதை வாளுக்கு கடத்துவது என்பது சாதாரண காரியம் இல்லை என்று ஆதன் நன்கு அறிந்திருந்தான். அதை பருள் அவ்வளவு எளிதாக செய்ததை பார்க்கும் போது வார்த்தைகள் இல்லாமல் வாய்ப்பிழந்தான் ஆதன். இந்த சண்டை எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்க்காத இடத்தில் நடந்ததால் ஆதன் அவனது வாளை நம்பி செயல்பட முடியாமல் போனது. ஆனாலும் எதையாவது வைத்து பருளின் தாக்குதல்களை சமாளித்தால்தான் தன்னுடைய மலை சுழல் தாக்குதல் கலையை வெளிக்கொண்டு வந்து நடக்கும் அந்த சண்டையை ஆதன் ஜெயிக்க முடியும். அதனால் அருகில் இருந்த ஒரு பெரிய மரக்கிளையை எடுத்துக்கொண்டு சண்டை செய்ய ஆயத்தமானான் ஆதன். இப்பதான் உன்னை வாயார பாராட்டின, அதுக்குள்ள இவ்வளவு முட்டாள்தனமா ஒரு காரியத்தை செய்ய பாக்குற. தெரிஞ்சு செய்றியா தெரியாம செய்றியான்னு தெரியல, ஆனா ரொம்ப முட்டாள் மாதிரி பண்ற என்று சொல்லி பருள் சிரிக்க, நான் என்ன பண்றேன்னு தெரிஞ்சுதான் செய்யறேன், உனக்கு புரியவும் வைக்கிறேன் என்று சொல்லி முறைப்புடன் கம்பீரமாய் நின்றான் ஆதன். ஆதன் ஒரு மரக்கிளையை எடுத்துக்கொண்டு சண்டைக்கு வருவது பருளுக்கு சிரிப்பாக இருந்தாலும் அதை அவ்வளவு துணிச்சலுடன் செய்வது ஆச்சரியமாக இருந்தது. உன்ன மாதிரி முட்டாளுக்கு இவ்வளவு ஓவர் கான்பிடன்ஸ் இருக்கக்கூடாது என்று சொல்லி ஆதனை தாக்க முற்பட்டால் பருள். அந்த தாக்குதலை அவன் வைத்திருக்கும் மரக்கட்டையால் சமாளிக்க முடியாது என்று ஆதன் நன்கறிந்திருந்தாலும் வேறு வழியில்லாமல் அதை வைத்து சமாளிக்க முயற்சி செய்தார். நடந்தது எதிர்பாராத ஒன்று இல்லை. மரக்கட்டை சுக்குநூறாக சிதறியது. ஆதன் தூக்கி எறியப்பட்டார். ஆதன் நினைத்ததை விட வலிமை வாய்ந்த தாக்குதலாக அது இருந்தது. நான் தான் சொன்னேன்ல, மரக்கட்டைய வச்சு உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. வீராப்பா வசனம் பேசினாலோ ஓவர் கான்பிடண்டா இருந்தாலோ மட்டும் நீ பண்ற முட்டாள்தனம் ஜெயிச்சிடாது என்று ஆதனை ஏளனமாக பேசி சிரித்தாள் பருள். அவசரத்துல வாய் விடாத. ஃபர்ஸ்ட் யாரு ஃபர்ஸ்ட் வர்றாங்கன்னு முக்கியம் இல்ல, லாஸ்ட்ல யாரு ஃபர்ஸ்ட் வர்றாங்கன்றதுதான் முக்கியம். சிலம்பானந்தா சாமிகளே சொல்லியிருக்காரு என்று காமெடியாக பேசினான் ஆதன். இவ்வளவு கேவலமாக அசிங்கப்பட்ட பிறகும் ஆதன் தன்னம்பிக்கையை இழக்காமல் துணிச்சலுடன் பேசுவது பருளுக்கு வியப்பை கொடுத்தது. எனினும் இவன் பெற்ற துணிச்சலும் தன்னம்பிக்கையும் தான் பெற்ற திறமைக்கு முன் ஒன்றுமே இல்லை என நினைத்தாள் பருள். இதற்கு மேல் அவள் தாக்குதலை சமாளித்துக் கொண்டிருந்தால் மலை சுழல் தாக்குதல் கலையை வெளிக்கொண்டு வருவதற்கு தேவையான சக்தியை இழந்து விடுவோம் என்று ஆதன் உணர்ந்தார். அதனால் ஆதன் மலை சுழல் தாக்குதல் கலையை அப்போதே வெளிக்கொண்டு வர முடிவு செய்தான். அதற்கான சூழலும் அங்கு அவனுக்கு கிடைத்தது. தூக்கி எறியப்பட்ட ஆதன் எழுந்து தன் இரு கை கூப்பி ஆற்றலை நேர்கோட்டுக்கு கொண்டு வந்து மலை சுழலின் மூன்றாவது வகையை உருவாக்கினார். ஆதன் தோல்வியை ஒப்புக்கொண்டு சரணடையாமல் மற்றொரு தாக்குதலுக்கு விதை போடுகிறான் என்று பருள் கோபப்பட்டாள். இவ்வளவு தூரம் சொல்லியும் இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் இன்னும் என்னை எதிர்த்து சண்டை போடுறியா உன்ன என்று கத்திக்கொண்டே உயிர் சக்தியை தாங்கிய வாளை ஆதன் மீது பாய்ச்சி தாக்க ஓடி வந்தாள் பருள். மற்றொரு புறம் ஆதன் கூச்சலிட்டபடி பெரும் வெளிச்சத்துடன் தன்னுடைய மலை சுழலை அதிதீவிரமாக கட்டமைத்துக் கொண்டிருந்தார். அந்த பெரிய வெளிச்சத்தின் முடிவில் பெரும் சத்தத்துடன் ஆதன் மலை சுழலும் பருளின் உயிர் சக்தியை தாங்கிய வாளும் ஒன்றுடன் ஒன்று மோதியது.
அவை இரண்டும் மோதிய அதிர்வில் காடே அதிர்ந்து போனது. பறவைகள் பயத்தில் பறந்தன, பாம்புகள் பயத்தில் புற்றுக்குள் சென்றன, குரங்குகள் பயத்தில் மரங்களையும் குட்டிகளையும் தழுவின, சிங்கங்களும் புலிகளும் கூட உறைந்து போயின. தூரத்தில் இருந்த மனித சமூகம் காட்டுக்குள் 2 மதம் கொண்ட யானைகள் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறது என்று நினைத்தார்கள். ஆதனின் மலை சுருளில் பருளின் உயிர் சக்தி தாங்கிய அந்த வாள் அங்கேயே சிறிய விரிசல்கள் வாங்கிக் கொண்டிருந்தது. மறுபுறம் மலை சுழல் கொஞ்சம் கொஞ்சமாக அதன் வலுவை இழந்து கொண்டிருந்தது. ஒரு சில நிமிடங்களுக்கு 2 பேரின் வலுவும் சமமாக இருக்க, இதனால் மேலும் கோபமடைந்த பருள் இன்னும் சற்று உயிர் சக்தியை தன் வாளுக்கு அனுப்பினார். இதனால் ஆதனின் மலை சுழலை மிஞ்சிய வலுவை அந்த வாள் பெற்றது. அது மெல்ல அந்த மலை சுழலை வெட்டி ஆதன் மீது பாயத் தொடங்கியது. இதை ஆதன் முற்றிலும் எதிர்பார்க்கவே இல்லை. இவ்வளவு வலிமை வாய்ந்த ஒரு சமகால வீரருடன் ஆதன் இதற்கு முன் சண்டை போட்டதே இல்லை. தான் நினைத்ததை விட பன்மடங்கு அதிக சக்தி வாய்ந்த பெண்மணியாக பருள் இருப்பதை ஆதனால் நம்பவே முடியவில்லை. ஆனால் கொடுக்கப்பட்டுள்ள சந்தர்ப்பத்தில் அவள் காட்டும் வலிமை அவனை நம்ப வைக்கும் மனநிலைக்கு தள்ளியது. ஆதனின் உடம்பிலிருந்து பட்டாம்பூச்சியின் ஆற்றலை போன்று ஒரு திரவ வாயு வெளிவந்து சுழலின் தாக்கத்தை மேம்படுத்தி பருளை பின்னோக்கி தள்ளியது. இதனால் பருளின் தாக்குதலில் இருந்து ஆதன் தப்பித்தான். ஆனால் இது பருளின் அழகிய கண்களை ஆச்சரியத்தில் மூழ்கடிக்க செய்தது. வெறும் 6ஆம் நிலை பாடி ரிஃபைனிங் ஆற்றலை கொண்ட ஒருவன் இந்த தாக்குதலில் இருந்து இப்படி தப்பிப்பது சாத்தியத்தில் முடியாத காரியம் என்று ஆச்சரியப்பட்டாள் பருள். எப்படி உன்னால இதிலிருந்து தப்பிக்க முடிஞ்சது என்று ஆச்சரியத்தில் கூச்சலிட்டாள் பருள். ஆதன் எந்த பதிலும் சொல்லாமல் சற்று மூச்சு வாங்கினாள். பருள் தன்னுடைய வாளின் எடை குறைந்ததை உணர்ந்தாள். மெல்ல தன் தலையை திருப்பி தன்னுடைய வாளை பார்வையிட்டாள். அதில் இருந்த விரிசலை அப்போதுதான் கவனித்தாள். விரிசலோடு மட்டும் நிற்காமல் வாளின் பல இடங்களில் தேய்மானங்கள் நடந்து வாளின் எடை குறைந்திருப்பதையும் பருள் உணர்ந்தாள். ஒரு 6ஆம் நிலை வீரனால் 9ஆம் நிலை வீராங்கனையின் உயிர் சக்தியை தாங்கிய வாளை அவ்வளவு சேதங்கள் செய்ய முடியும் என்று கனவில் கூட பருள் எதிர்பார்த்ததில்லை. ஆனால் அப்படி ஒரு சாத்தியமற்ற விஷயத்தை ஆதன் எப்படி செய்தான் என்று வியப்பில் மற்றொரு துருவத்திற்குள் காலடி எடுத்து வைத்தாள் பருள். கோபத்தின் உச்சிக்கே சென்ற பருள் மீண்டும் அந்த சிறிய கத்திகளை மழை போல பெய்ய செய்து ஆதனின் உயிரை துன்புறுத்திக் கொள்ள விரைந்தார். ஆனால் ஆதனும் முன்னர் போலவே மீண்டும் அதிலிருந்து தப்பித்து உயிர் பிழைத்தான். பருள் பழிவாங்கும் நோக்கத்தில் இருந்து பலியெடுக்கும் நோக்கத்திற்கு தவிவிட்டாள் என்று ஆதன் உணர்ந்தான். உண்மையில் கொலைவரை கொண்டு தாக்குதல்களை ஆதன் மீது பொழிந்து கொண்டிருக்கும் பருள்தான் ஆதனுக்கு அதை உணர்த்தினார். இதற்கு முன் ஆதன் போட்ட சண்டைகளிலிருந்து மிகவும் மாறுபட்ட சண்டையாக அது இருந்தது. தொடர்ச்சியாக 3 முறை ஆதனின் மீது அந்த வீரியம் வாய்ந்த சிறிய வாள்களை மழை போல பொழிந்து தீர்த்தாள் பருள். மலை சுழலின் முதல் மற்றும் 2வது வகையை வைத்து அந்த தாக்குதல்களில் இருந்து தன்னை தற்காத்துக் கொண்டான் ஆதன். இப்படியே தடுத்துக் கொண்டிருந்தால் தன்னுடைய ஆற்றல் சக்தி முழுவதும் கரைந்து போய் இதைவிட வேறு ஏதாவது வலுவான தாக்குதல் முறையை ஆதன் மீது பருள் உபயோகிக்கும் போது எந்த தடுப்பும் போட முடியாத நிராயுதபாணியாக தாம் போய் விடுவோமோ என்ற பயத்தில் ஆதன் தற்காப்புகளை உதறிவிட்டு தாக்குதல்களை நடத்த முடிவு செய்தான். இதன் காரணமாக மலை சுழலின் 3வது வகையை இதற்கு முன் தற்காப்புக்கு செய்ததை விட பல மடங்கு வலிமையாக கொண்டு வந்தான் ஆதன். அதன் வெளிச்சமும் அதன் தாக்கமும் சுற்றியிருந்த சிறிய விலங்குகளையும் பறவைகளையும் பூச்சிகளையும் தங்களின் பாதுகாப்பு இடங்களுக்கு திரும்ப அச்சுறுத்தியது. ஆதன் உருவாக்கும் அந்த மலை சூழல் மிகவும் பயங்கரமான ஒன்று என்று பருள் புரிந்து கொண்டார். அவன் தன் மீது அந்த தாக்குதலை பாய்ச்சுவதற்கு முன் ஆதனின் மீது தான் ஒரு பெரும் தாக்குதல்களை பாய்ச்ச வேண்டும் என்று முடிவு செய்தார். தன்னிடம் மீதம் இருந்த அத்தனை உயிர் சக்தியும் வெளிக்கொண்டு வந்து அவளது வாளுக்குள் செலுத்தி கத்திக்கொண்டே ஓடி சென்று ஆதனை தாக்கினார். அந்த தாக்குதலை தடுக்காமல் ஆதனும் தன்னுடைய தாக்குதலை பாய்ச்சினார். 2 தாக்குதல்களும் மோதிக்கொண்ட தருணத்தில் மிகப்பெரிய வெளிச்சம் உண்டாகி அந்த வெளிச்சத்தை தொடர்ந்து செவ்வை கிளிக்கும் அளவிற்கு ஒரு பெரும் சத்தம் அந்த காட்டையே உலுக்கியது. ஆனால் இந்த முறை பருளின் வாள் சுக்கு நூறாக உடைபட்டு சூழலின் வெப்பத்தில் கரைந்து காற்றோடு காற்றாக கலந்தது. தாக்குதலின் தாக்கத்தில் பருள் ஒரு சில மீட்டர்கள் தூக்கி வீசப்பட்டாள். ஒற்றை வீரனாக தன் மலை சூழலில் மீதங்களுடன் கம்பீரமாக நின்றான் ஆதன். ஆச்சரியமும் பயமும் மட்டும்தான் பருளின் அழகிய 2 கண்களில் தென்பட்டது. ஒரு 6ஆம் நிலை பாடி ரீஃபைனிங் கொண்ட வீரன் தன்னையே நிராயுதபாணியாக பரிதாபமான நிலைக்கு தள்ளும் அளவிற்கு எவ்வளவு வலிமை பெற்றிருப்பது பருளால் நம்ப முடியவில்லை. நடந்த அத்தனையும் பருளுக்கு ஏதோ பகல் கனவு போல தோன்றியது.
இவ்வளவு நடந்த பிறகும் கம்பீரமாக ஆதன் தனக்கு முன் நின்று கொண்டிருப்பதை பார்க்கும் அவளது கண்களையே அவளால் நம்ப முடியவில்லை. நான் தான் சொன்னேன்ல, எதையுமே முன்கூட்டியே தீர்மானிச்சு குறைச்சி அடம்போடக்கூடாதுன்னு. இப்ப பாத்தியா, நீ 9ஆம் நிலை பாடி ரீஃபைனிங் உடைய வீராங்கனையா இருக்கலாம், உனக்கு பலாயிரம் வித்தைகள் தெரிஞ்சிருக்கலாம், உன்னால தோற்கடிக்க முடியாதவங்க அப்படின்னு யாருமே இல்லாம கூட இருக்கலாம். ஆனா இந்த ஆதன் எப்பவுமே அவுட் ஆஃப் தி பாக்ஸ் தான். பாவம் பச்சை குழந்தை, நீ உன் லெவல் என்னன்னு நீயே யோசிச்சுக்கோ என்று தனித்திமிருடன் தலைக்கணமாய் ஆதன் பேசினான். அப்படி பேசும்போது கூட பருளால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. அவள் அந்த வியப்பில் இருந்தே மீள முடியாமல் உறைந்து போய் கிடந்தாள். ஆனால் இப்படியே விட்டால் அகாடமிக்குள் பருளுக்கு இருக்கும் நன்மதிப்பிற்கு களங்கம் வந்துவிடும் என்று அவள் உணர்ந்தாள். ஆனால் தன்னிடம் தற்போது வாள் கூட இல்லை என்பதை பருள் உணர்ந்திருந்தாள். அதையும் தாண்டி தன்னிடம் இருக்கும் ஏதாவது ஒரு தாக்குதல் கலையை வைத்து ஆதனை தோற்கடிக்க வேண்டுமானால் அதற்கு ஒரு சந்தர்ப்பம் தான் உள்ளது. அந்த ஒரு சந்தர்ப்பத்தை சொதப்பாமல் சரியாக பயன்படுத்தி ஆதனை தோற்கடிக்கவில்லை என்றால் அது மேலும் களங்கத்தை கொண்டு வந்துவிடும் என்று பருள் நன்கு உணர்ந்திருந்தார். இப்படியே சரணடைவதற்கு அந்த ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்திவிட்டு கடைசி வரை தன்மானம் இழந்து சரணடையாமல் போராடிய வீராங்கனை என்ற பெயரையாவது தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று பருள் முடிவு செய்தார். அந்த இருக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஆதனை தோற்கடிக்கும் முயற்சிக்கு பருள் இறங்கினார். ஆதனை தோற்கடிக்கும் முயற்சியில் பருள் வெற்றி பெறுவாளா? ஆயுதம் இல்லாத நிராயுதபாணியான பருள் ஆதனை தோற்கடிக்க உபயோகிக்க போகும் ஆயுதம் என்னவாக இருக்கும்? தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் பாக்கெட் எஃப்எம் உடன்.